ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தில் போட்டித் தேர்வுகள் கேட்கப்பட்ட கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஒளிவிலகல் அதாவது ரெஃப்ராக்ஷன் என்ற பாடத்தலைப்பில் போட்டித் தேர்வுகள் கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றையும் அதற்கான தீர்வுகளையும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு கேள்வியை பார்க்கலாம், அதன்பின் நாம் தொடர்ந்து செல்லலாம். ஒரு ஊடகத்தில் ஒளி அலையின் அதிர்வெண் 2 × 10⁻14 ஹெர்ட்ஸ் மற்றும் அலைநீளம் 5000 ஆங்ஸ்ட்ராங். அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1.5, பி ஆப்ஷன் 3, சி ஆப்ஷன் 1.3, டி ஆப்ஷன் 1.4. இது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2007 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மீடியத்தில், அதாவது கிளாஸ், வாட்டர், இந்த மாதிரி ஒரு மீடியத்தில் ஒளியோட அதிர்வெண் கொடுத்துருக்காங்க, அதோட அலைநீளமும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணணுன்னா சில கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒன்று, ஊடகத்தில் திசைவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக காற்றில் ஒளி செல்லும்போது அது ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் செல்லும். அது இன்னொரு ஊடகத்தில், அதாவது தண்ணீர், கண்ணாடி போன்ற ஊடகத்தில் செல்லும்போது அதே திசை வேகத்தில் செல்ல முடியாது. அதனுடைய திசை வேகம் குறையும். எவ்வளவு குறையும்னு பார்த்தோம்னா, இப்போ சி என்பது காற்றில் ஒளியின் திசை வேகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். பொதுவாக அதோட மதிப்பு 3 × 10⁸ மீட்டர்/செகண்டாக இருக்கும். v என்பது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலான்னா, v = c/μ. இந்த மியூ தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒளி விலகல் எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காற்றில் ஒளியோட திசைவேகம் நமக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது ஒளி விலகல் எண்ணை வச்சு அதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய திசை வேகம் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு கண்ணாடியில் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இருக்கும். அப்போது அந்த கண்ணாடியில் அதோட திசை வேகம் எவ்வளோவா இருக்கும்னா c/μ இருக்கும். சிங்கிறது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனுடைய வேல்யூ 3 × 10⁸ போட்டுக்கிட்டுறேன். மியோட வேல்யூ 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா இது என்ன வரும்? 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட் வருது. எனவே கண்ணாடியில் அதோட திசை வேகம் 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, காற்றில் போகும்போது அதோட திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்டாக இருக்கும். அதே ஒளியானது கண்ணாடிக்குள்ளே போகும்போது 2 × 10⁸ மீட்டர்/செகண்டாக குறையுது. ஸோ எந்த ஒரு மீடியத்துக்குள்ளாடியும் ஒரு ஒளி செல்லும்போது ஒரு ஒளிக்கதிர் செல்லும்போது அதனுடைய திசை வேகம் குறையும். எவ்வளோ குறையும்னா μ டைம்ஸ் குறையும். இது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இப்போ இது ஒரு மீடியம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இதில் ஒரு லைட் ரைஸ் விழுந்து அது டீவியேட் ஆகி இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது காற்றில், அதாவது காற்று பகுதியில் அதோட திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்டாக இருக்கும். இந்த ஊடகத்துக்கு உள்ளாடி அதோட திசை வேகம் 2 × 10⁸ மீட்டர்/செகண்டாக இருக்கும். ஸோ அங்கே நம்ம கால்குலேட் பண்ணது தான் இங்கே விஷுவலைஸாக பார்க்குறீங்க. ரெண்டாவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அலைநீளம், அதிர்வெண், திசைவேகம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு. இப்போ விங்கிறது ஒளியோட வேகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எஃப் என்பது ஒளியின் அதிர்வெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். லாம்டா என்பது ஒளியின் அலைநீளம் இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த மூன்றையும் கனெக்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது வி, எஃப் மற்றும் லாம்டா, இந்த மூன்றையும் v = f லாம்டா அப்படிங்கிற ஃபார்முலா மூலம் கனெக்ட் பண்ணலாம். இதில் வெலாசிட்டி மாறக்கூடிய ஒன்று. அதாவது ஒரு மீடியத்துக்கு உள்ளாடி போகும்போது வெலாசிட்டி குறையும் அப்படிங்கிறது பார்த்தோம். எஃப்
அந்த ஒளியினுடைய ஒளி மூலத்தை பொறுத்தது. அந்த ஃப்ரீக்குவென்சி மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. லேம்டாவும் மாறும். V மாறுறதுனால லேம்டாவும் மாறும். ஸோ இதுதான் V = f லேம்டா. இந்த ரிலேஷனும் நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு போவோம். ஒரு ஊடகத்தில் ஒளி அலையின் அதிர்வெண் 2 × 10^14 ஹெர்ட்ஸ் மற்றும் அலைநீளம் 5000 ஆங்ஸ்ட்ராங். அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஊடகம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். இங்கே ஒரு லைட் ரைஸ் வந்து விழுது. இந்த லைட் விழுந்து என்ன செய்யும், இதுக்குள்ளாடி ரெஃப்ராக்ட் ஆகி போகும். வெளியே அதோட திசைவேகம் 3 × 10^8 மீட்டர்/செகண்ட். இது இங்கே கொடுக்கல, இருந்தாலும் நம்ம நார்மலாகவே தெரிஞ்சுக்கணும். ஏரில் அதோட திசைவேகம் 3 × 10^8 மீட்டர்/செகண்ட். அது இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் நார்மலை நோக்கி என்னாகும், ரெஃப்ராக்ட் ஆகும், அதாவது ஒளி விலகல் அடையும். இப்படி விலகல் அடையும் போது அதோட அதிர்வெண் கொடுத்துருக்காங்க 2 × 10^14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலைநீளம் கொடுத்துருக்காங்க 5000 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காற்றில் ஒளியின் வேகத்தை ஊடகத்தில் ஒளியின் வேகத்தால் நமக்கு வகுத்தா அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியணும், சியும் வியும் தெரியணும். சி நமக்கு தெரியும், இங்கே கொடுக்கல, பட் தெரியும் 3 × 10^8 மீட்டர்/செகண்ட்னு தெரியும். பட் வி தெரியணும். ஆனால் வி வந்து என்ன செய்யலை, டைரெக்டாக இங்கே கொடுக்கல. ஆனால் வி கண்டுபிடிக்க வேண்டிய தகவல்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ V = f லேம்டா அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது VF லேம்டா அந்த மூன்றையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் இருந்து வியை கண்டுபிடிக்கலாம். எப்படி, எஃப் இந்த வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 2 × 10^14. லேம்டாவோட வேல்யூ வந்து 5000 இன்டு இந்த ஆங்ஸ்ட்ராங்கை வந்து 10^-10 மீட்டர்னு போடலாம். ஸோ 2 × 5000 என்ன ஆகும்னா இந்த 10,000 ஆயிரும். 10^14 10^-10 இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 10^4 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 1 2 3 4 10^4 இருக்குது, அங்கே ஒரு 10^4, மொத்தம் 10^8 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. அதாவது இந்த ஊடகத்துக்கு உள்ளாடி இருக்க திசை வேகம் நமக்கு கிடச்சி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மியூ கண்டுபிடிக்கணும். காற்றில் ஒளியின் திசை வேகம் பை ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம். அப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், C/V. சியோட வேல்யூ 3 × 10^8 மீட்டர்/செகண்ட். வியோட வேல்யூ 10^8 மீட்டர்/செகண்ட். இந்த 10^8 10^8 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் நமக்கு என்ன வருது, 3 கிடைக்குது. ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு வேல்யூ வந்து 3 கிடைக்குது. எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. ஸோ இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். உங்களுக்கு VF லேம்டா இந்த மூன்றுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன் தெரியணும். மியூ = C/V இந்த ரெண்டு ரிலேஷன் தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கை எளிதாக செய்யலாம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். N அதிர்வெண் லேம்டா அலைநீளம் மற்றும் V திசைவேகத்துடன் காற்றில் செல்லும் ஒரு மின்காந்த கதிர்வீச்சு, அதாவது ஒரு ஒளிக்கதிர் மியூ ஒளிவிலகல் எண் கொண்ட கண்ணாடி பட்டகத்தினுள் நுழைகிறது. கண்ணாடி பட்டகத்தினுள் ஒளியின் அதிர்வெண், அலைநீளம் மற்றும் திசைவேகம் ஆகியவற்றின் மதிப்பு முறையே எவ்வளவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி உள்ள ஒரு ப்ராப்ளம் தான். அங்கே வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஜென்ரலைஸ்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மீடியத்தோட ஃப்ரீக்குவென்சி, வேவ்லென்த், ஸ்பீடு இந்த மூணும் கொடுத்துருக்காங்க. அது மீடியத்துக்குள்ளாடி இருக்கும்போது எந்த ஆப்ஷன் சரியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஊடகத்தில் ஒளி செல்லும்போது ஸ்ட்ரைட்டாக போகாமல் நார்மலை நோக்கி டிவியேட் ஆகும். இப்படி இருக்கும்போது அதோட ஃப்ரீக்குவென்சி F = N அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். எங்கேன்னா காற்றில். மீடியத்துக்குள்ளே பார்த்தோம்னா அதோட ஃப்ரீக்குவென்சி என்ன தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது வந்து ஒளி மூலம், அதாவது லைட் சோர்ஸோட ப்ராப்பர்ட்டி.
இந்த லைட் சோர்ஸ் என்ன ஃப்ரீக்குவென்சியை ஒளியை வெளியே விடுதோ அதே ஃப்ரீக்குவென்சியில் தான் எந்த மீடியத்துக்குள்ளாடியும் போனாலும் போகும். அந்த ஃப்ரீக்குவென்சியில் எந்த வித மாற்றமும் இருக்காது. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இங்கே எஃப் ஈக்குவல் டு என்னன்னா எஃப் டேஷ் அப்படிங்கிறது இந்த மீடியத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவென்சி, அதுவும் என்ன தான் இருக்கும். இங்கே வெலாசிட்டியை நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கிடுறோம். அதாவது அதோட ஸ்பீடு, அதோட வேகத்தை சி அப்படின்னு எடுத்துக்கிடுறோம். இந்த மீடியத்துக்குள்ளாடி அதோட வேகத்தை வந்து என்ன எடுக்கலாம், சி பை மியூ. இதை நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி வெளியே அதோட அலைநீளம் அதை வந்து லேம்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுறோம். உள்ளாடி அதோட அலைநீளத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னா v ஈக்குவல் டு எஃப் லேம்டா அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த எஃப் வந்து எதை பொறுத்து இருக்காது, இந்த மீடியத்தை பொறுத்து இருக்காது. அதனால் என்ன எழுதலாம்னா v இஸ் ப்ரொபோஷ்னல் டு லேம்டா அப்படின்னு எழுதலாம். v இஸ் ப்ரொபோஷ்னல் டு லேம்டான்னா நமக்கு v வந்து மியூ டைம்ஸ் குறையுதுன்னா கண்டிப்பாக இந்த லேம்டாவும் என்ன செய்யும், மியூ டைம்ஸ் குறையும். ஸோ இது என்ன எழுதலாம்னா லேம்டா டேஷ் ஈக்குவல் டு லேம்டா பை மியூ அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு மீடியத்துக்கு உள்ளாடி ஒரு லைட் போகும்போது அதுக்கு ஃப்ரீக்குவென்சி மாறாமல் இருக்கும். திசைவேகம் ஒரு மீடியத்துக்குள்ளாடி லைட் போகும்போது அதனுடைய அதிர்வெண் மாறாமல் இருக்கும். அதனுடைய வேகம் மியூ டைம்ஸ் குறையும். அதனுடைய அலைநீளம் மியூ டைம்ஸ் குறையும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை செய்வோம். இங்கே அதிர்வெண் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அலைநீளம் லேம்டான்னு கொடுத்துருக்காங்க, வேகம் வந்து v அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூன்றும் மீடியத்துக்குள்ளாடி போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அதிர்வெண் என்ன ஆகும், நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதிர்வெண் மாறாது. அப்படின்னா இங்கே என்ன இருந்துச்சுன்னா இங்கே என்ன தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏயில் என்ன இருக்குது, இங்கே 2n பை மியூ இருக்குது, இங்கே n பை மியூ இருக்குது, இங்கே என்ன இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷன் டியும் சேமாக இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் n இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷனில் n இருக்குது. அப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் பார்ப்போம். செகண்ட் வந்து அலைநீளம். அலைநீளம் என்ன ஆகும்னா மியூ டைம்ஸ் குறையும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் அலைநீளம் 2 லேம்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லேம்டா பை மியூன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த லேம்டா பை மியூ தான் நமக்கு சரியான விடையாக இருக்கும். இதே மாதிரி அதோட வேகம், மூணாவது கொடுத்துருக்கக்கூடிய வேகம் வந்து என்னது, மியூ டைம்ஸ் வந்து குறையுது. ஸோ v பை மியூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா d இஸ் ஈக்குவல் டு n லேம்டா பை மியூ மற்றும் v பை மியூ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஸோ இந்த கணக்கும் நம்ம செஞ்ச கணக்கின் அடிப்படையிலே தான் இருக்குது. அங்கே கணக்காக கேட்டிருந்தாங்க, இங்கே ஜென்ரலைஸாக கேட்டிருக்காங்க. அதான் வித்தியாசம். நாம் இன்னொரு கணக்கை பார்ப்போம். நீரின் ஒளிவிலகல் எண் 1.33, நீரினுள் ஒளியின் வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 1.33 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி ஒளியினுடைய வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 × 10⁸ மீட்டர்/செகண்ட், 1.33 × 10⁸ மீட்டர்/செகண்ட், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், 2.25 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இந்த கேள்வியானது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1996 கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் செய்யணும். அதாவது ஒரு ஊடகத்தில் ஒளி செல்லும்போது அதனுடைய திசைவேகம் என்னவாக மாறும், அந்த கான்செப்ட் தான் நமக்கு தெரியும். என்னவாக மாறும் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். c என்பது காற்றில் ஒளியின் திசைவேகமாக இருக்கும். v என்பது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமாக இருந்தால் v ஈக்குவல் டு c பை மியூ. எகெயின் அதே மாடலில் தான் இந்த கணக்கை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே டைரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணாலே போதுமானது. v ஈக்குவல் டு c பை மியூ. சியோட வேல்யூ 3 × 10⁸ அப்படின்னு நமக்கு தெரியும். 3 × 10⁸ நமக்கு தெரிஞ்சதை இங்கே நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டேன்.
மியூவோட வேல்யூ 1.33 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.33 அப்படின்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். 3யை 1.33ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.25 கிடைக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 2.25 × 10⁸ மீட்டர்/செகண்டாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் 2.25 × 10⁸ மீட்டர்/செகண்ட் சரியான விடையாக இருக்குது. ஸோ இன்னொரு ப்ராப்ளத்தை கூட நம்ம பார்க்கலாம். டி தடிமன் மற்றும் மியூ ஒளிவிலகல் கொண்ட ஒரு கண்ணாடி பட்டகம் வழியாக ஒளிக்கதிர் ஒன்று செல்கிறது. சி என்பது வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்றால் தட்டின் தடிமன் வழியாக பயணிக்க ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. T/μc, செகண்ட் ஆப்ஷன் μT/c, தேர்ட் ஆப்ஷன் μTc, ஃபோர்த் ஆப்ஷன் TC/μ. இந்த கேள்வியானது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1996 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சால் போதும்னா ஊடகத்தில் ஒரு ஒளி செல்லும்போது அதனுடைய திசை வேகம் எப்படி மாறும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். சி என்பதை காற்றில் ஒளியின் திசைவேகமாக எடுத்துக்கொள்வோம். வி என்பதை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் என எடுத்துக்கொண்டால் V = C/μ அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த கான்செப்டை விட இன்னும் ஒரு கான்செப்ட் கூட நமக்கு தெரியணும். தொலைவு, காலம், திசைவேகம் இவற்றுக்கு இடையிலான தொடர்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சின்ன கிளாஸில், அதாவது ஒரு 9th 8th நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த தொடர்பு திசைவேகம் சமம் இடப்பெயர்ச்சி/காலம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த கணக்கில் ஒரு கண்ணாடி வழியாக ஒரு ஒளி செல்வதாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி ஒளி செல்லும்போது கண்ணாடிக்கு உள்ளாடி அதோட வேல்யூவை தான் கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ டி தடிமன் மற்றும் மியூ ஒளிவிலகல் கொண்ட ஒரு கண்ணாடி பட்டகத்தின் வழியாக, இப்போ ஒரு நம்ம வீட்டில் இருக்க ஜன்னல் மாதிரி ஒரு கண்ணாடி பட்டகம் ஒன்று இருக்குது. அது வழியாக என்ன செய்யுது, ஒரு ஒளிக்கதிர் ஒன்று செல்கிறது. சி என்பது வெற்றிடத்தின் ஒளியின் வேகம் என்றால் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம் ஆர் ஏரை வந்து சி அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறாங்க. அது அந்த தடிமன் வழியாக பயணிக்க ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் ஸ்லாபை தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வரும். இங்கேருந்து வரும்போது இதோட ஸ்பீடு வந்து சி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னாகும், பெண்ட் ஆகி நார்மலை நோக்கி பெண்ட் ஆகி எகெயின் இந்த கண்ணாடி கிளாஸை விட்டு வெளியே போகும்போது அது என்னாகும், ஒரு முறை கூட பெண்ட் ஆகி அதே டைரெக்ஷனில் போகிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து போய் இங்கே ஒரு நார்மலை நோக்கி பெண்ட் ஆகும். ஏன்னா இது ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகிறதுனால நார்மலை விட்டு விலகி போகுது. ஸோ இங்கே எவ்வளோ பெண்ட் ஆகுதோ இதே பெண்டிங் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே நடக்கும். அப்படின்னா என்ன நடக்கும், இதே டைரெக்ஷனில் தான் இங்கே போகும். ஆனால் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா இதை இப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கிடையில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். மற்றபடி டைரெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அதே டைரெக்ஷனில் நமக்கு போயிட்டுருக்கும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கிளாஸ் பிளேட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம டிஸ்டன்ஸ் டைம் அந்த ஃபார்முலா தேவைப்படுது. நமக்கு டைம் கேட்டிருக்கனால முதல்ல அந்த ஃபார்முலாவிலேருந்தே ஆரம்பிப்போம். வேகம் = கடந்த தொலைவு காலம். அப்போது V = D/t அப்படின்னு நம்ம எழுதலாம். டிங்கிறது அந்த கண்ணாடி பிளேட்டுக்குள்ளாடி அது கடந்த திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலத்தை டி அப்படின்னு நான் எடுத்துக்கிடுறேன். இங்கே கேபிட்டல் டி எடுத்துக்கிட்ட என்னன்னா இந்த கடந்த தொலைவாங்க ஸ்மால் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டி தடிமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டி தடிமன் வந்து தான் அது கடந்த தொலைவாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒளி வந்து கண்ணாடி தட்டுக்குள்ளாடி போய் வெளியே வருது. ஸோ அதுக்கு தடிமன் டி அப்படின்னா அந்த தடிமனில் தான் அதுக்கு கடந்திருக்கும். ஸோ கடந்த தொலைவை நம்ம டீன்னு கொடுத்துருக்கனால நான் காலத்தை கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ கேபிட்டல் டி = என்ன வருது, இதை D/V அப்படின்னு எழுதலாம். நம்ம இங்கே ஆப்ஷனில் ஏதாவது சரியாக இருக்கான்னு பார்த்தா
எந்த ஆப்ஷன்லேயும் இந்த டீயோட வேல்யூ இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது வியில் இருக்குது. வி மீன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் தி மீடியம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா சியில் கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் தி ஏர். ஸோ இந்த விக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம சியை எழுதணுன்னா இந்த ஏதாவது ஒரு ஆப்ஷன் சரியாக இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ முதல்ல இந்த காலம் டி ஈக்குவல் டு டிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கு, டி கொடுத்துருக்கு. இந்த டீயை நான் இங்கே எழுதிக்கிடுறேன். வெலாசிட்டிக்கு பதிலாக என்ன போடுறேன், நான் c/μ அப்படின்னு எழுதிக்கிடுறேன். ஸோ இந்த மியூவை நம்ம இங்கேருந்து மேலே கொண்டு போயிட்டோம்னா இது என்ன எழுதலாம், மியூ டி, அதாவது டி இன்டு இந்த மியூ பை சி அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஆன்சர் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் பியில் இருக்குது, மியூ டி பை சி. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி மியூ டி பை சி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம 4 கணக்கு பார்த்தோம். இந்த 4 கணக்கும் ரொம்ப ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் தான். பட் ஆனால் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கான்செப்ட் எல்லாமே தரவாக இருக்கணும். ஏன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இதை மாடிஃபை பண்ணி இப்போதைக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த கான்செப்டில் கொஞ்சத்தை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது நியூ மாடல்லையும் இந்த கேள்விகள் கேட்கலாம். அதனால் இது ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு இந்த கான்செப்டுவலாக நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு சில கணக்குகளையும் செஞ்சு பாருங்கள். மேலும் சில வினாக்களோடு மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.